Welcome to this channel. Be an expert engineer. See programming language in Tamil. Dr. Subha rajam, ME PhD. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்க்க போகிற 58th program to print multiplication table of a number using recursion. ஸோ மேனுவலாக பார்த்தீங்கன்னா கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் மல்டிப்ளிகேஷன் டேபிள். ஸோ 5 டேபிளில் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ இன்புட் எப்படி கொடுப்பீங்கன்னா n = 5, அவுட்புட் உங்களுக்கு டேபிள் பிரிண்ட் ஆகணும். 5 × 10 வர ரேஞ்ச் என்னன்னாலும் எடுத்துக்கோங்க, 12 வர கூட ரேஞ்ச் எடுத்துக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு அவுட்புட் பிரிண்ட் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக வரணும். இது என்ன கான்செப்ட், நமக்கு ரிகர்ஷன் யூஸ் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வித்தவுட் யூஸிங் ரிகர்ஷன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க கான்செப்ட், இது ஃபார் லூப். சிம்பிளாக ஃபார் லூப்பில் ஐ கிடச்சிட்டே இருக்கும், அதனால் ஃபார் லூப் யூஸ் பண்ணிடலாம். ஸோ டேரெக்டாக இங்கே இன்புட் வந்து கொடுத்துருக்குறேன் n = 5, இல்லைனா ஸ்கேன் ஆஃப் யூஸ் பண்ணி என்ன இன்புட்னாலும் வாங்கிக்கோங்க. என்ன டேபிள் வேணுமோ அந்த இதை டேபிளுக்கு இன்புட் வாங்கிக்கோங்க. அப்புறம் ஃபார் லூப் நார்மலாக i = 1ன்னு ஸ்டார்ட் பண்ணிங்க. 5 × 1 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்மளோட டேபிள். 1ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஈக்குவல் வேணும். அப்போ 10 உள்ளே போயிட்டு நமக்கு ப்ராசஸிங் நடக்கணும். i++, இது நார்மல் உங்களுக்கு கண்டிஷன். டேரெக்டாக பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடலாம். n இருக்குது, i இருக்குது. மல்டிப்ளிகேஷனுக்கு நேராகவே டேரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். இல்லை எப்படி பண்ணுவீங்க, n வந்து 5, i வந்து 1, 5 × 1 = ஆன்சர் 5. இந்த ரெண்டு வேரியபிளும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது ஆன்சர். சிம்பிளாக உங்களுக்கு கோடிங்கை முடிச்சிடலாம். வித்தின் கோட்ஸில் அப்படியே அவுட்புட் போகும். ஸோ நியூ லைன் கேரக்டர் வேணும். அப்போ ஸ்கேன் ஆஃப் பண்ணும்போதே உங்களுக்கு நியூ லைன் கேரக்டரை கொடுத்துக்கோங்க. அடுத்த லைனில் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகணும். சரியா, இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நியூ லைன் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அப்படிதான் நமக்கு கோடிங் வேணும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நியூ லைன் ஆப்ரேட்டர் கொடுத்துடலாம். ஒவ்வொரு டைமும் நியூ லைன் ஆப்ரேட்டர் வேணும்ல, அப்போ நியூ லைன் ஆப்ரேட்டர் முக்கியம். இந்த இடத்துல கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் குரூப்பிங் நடக்கும், 10 டைம்ஸ் வந்து டேபிளில் பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒவ்வொரு லைனில் அடுத்த லைனில் உங்களுக்கு ஆன்சர் பிரிண்ட் பண்ணிகிட்டே காமிச்சிட்டு இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக i = 11 வந்தோடனே கண்டிஷன் ஃபால்ஸ் லூப் போட்டு வெளியே வந்தோம். இது என்ன கோடிங், வித்தவுட் யூஸிங் ரிகர்ஷன் இல்லையா. ஹெடர் ஃபைலில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, டிக்ளரேஷன் முடிச்சுக்கோங்க, ஸ்கேன் ஆஃப் என்னது என்னன்னாலும் வாங்கிக்கோங்க. இதான் ஃபார் லூப்பு. டேரெக்டாகவே பிரிண்ட் பண்ணிட்டோம், முடிஞ்சிச்சு கோடிங்க. ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு மெயினாக க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இதோட கான்செப்ட் என்ன, வித்தவுட் யூஸிங் ரிகர்ஷன். இப்போ நமக்கு என்ன, ரிகர்ஷனை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரிகர்ஷன் எங்கே நடக்குது, இந்த 1 2 3 தான் இருக்குது ரிகர்ஷன். இந்த கண்டிஷனை தான் நம்ம வந்து ரிகர்ஷனாக எப்போ வந்து 11 வரும்போது வெளியே ரிட்டர்ன் கொடுக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட். கோடிங் போயிடலாமா, கோடிங்கை பாருங்க. கோடிங்கை பார்க்கும்போது என்னது, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஹெடர் ஃபைலில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன் வந்து பண்ண முடியாது. அந்த ஃபங்க்ஷன் இந்த ப்ரோக்ராம்குள்ளேயே நம்ம பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பண்ண போகிறோம். அப்போ அங்கே தான் பிரிண்ட் பண்ணி நம்ம பார்க்க முடியும். அப்போ நம்ம வாய்டுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா எதுவுமே நான் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா வாய்டு சொன்னலாம். வாய்டோட மீனிங் என்ன, ப்ரொசீஜர் ப்ரோக்ராம். இன்டோ, லாங் இன்டோ, டபுளோ, வேறு டேட்டா டைப் இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம். அழகாக ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ரோக்ராமில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். வாய்ட் மெயின் ஃபங்க்ஷனுக்கும் இன்ட் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கேன், போய் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அங்கேயே பிரிண்ட் பண்ணணும், பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு ரிட்டர்ன் டைப் தேவையில்லை, வாய்டுன்னு சொல்லிடலாம். ஜஸ்ட் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அனுப்பி விட்டுறலாம். அப்போ மெயின் ஃபங்க்ஷனில் என்ன இருக்கணும், வெறும் என்ன இன்புட் வாங்குங்க, ஃபங்க்ஷன் கால் மட்டும் இருக்கணும். இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்லாம் தேவையே இல்லை நமக்கு. ஏன்னா பிரிண்ட் ஆஃப் இங்கே நடக்க போகுது, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நடக்க போகுது இல்லை, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நடக்க போகுது. அப்போ வெறும் ஃபங்க்ஷன் கால் மட்டும் கொடுங்க. என்ன, எனக்கு 2 பேராமீட்டர் வேணும். ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் சொன்னேன், அது 2 பேராமீட்டர். ஒன்று வந்து என்ன அனுப்புவீங்க, டேபிள் அனுப்புவீங்க. இது ஃபர்ஸ்ட் 1 அனுப்பிடணும், 5 × 1. அந்த 1 ஃபர்ஸ்ட் ஆன்சரை வந்து நம்ம இன்புட்டாக நம்ம அனுப்பணும். அது ஐன்னு நம்ம வேரியபிள் செட் பண்ணிக்கலாம். டிக்ளரேஷன் முடிஞ்சிச்சு, மெயினில் என்ன டிக்ளேர் பண்ணுங்க, வந்து என்டர் நம்பர்னு கொடுத்துட்டு n இன்புட் வாங்கிக்கோங்க. அடுத்தது ஜஸ்ட் ஃபங்க்ஷன் கால் மட்டும் பண்ணுங்க. ஃபங்க்ஷன் நேம் எழுதுங்க, n,1ன்னு டேரெக்டாக கொடுத்துடலாம். அப்போ எங்கே சப்ஸ்டிட் ஆகும், கரெக்டாக அந்த கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் கால் ரிட்டர்ன் எங்கே போயிடும், கண்ட்ரோல் இந்த ஃபங்க்ஷன் காலுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். n வந்து எனது 5 கொடுத்துட்டீங்கன்னா 5 சப்ஸ்டிட் ஆகிருக்கும், i = 1ன்னு சப்ஸ்டிட் ஆகிருக்கும்.
அப்போ இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு முடிச்சிடலாம், அவ்வளோதான். மெயின் வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை. மெயின் ஃபங்க்ஷன் சிம்பிள் என் கட் பண்ணுங்க, ஃபங்க்ஷன் கால் நடக்கணும். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு செக்கிங் என்னது, உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னு சொன்னேன். என்ன சொல்யூஷன்? ஐ வந்து 11 ஆனால் ரிட்டர்ன் ஆகணும். கரெக்டா? ஐ 11 ஆனால் ரிட்டர்ன் ஆகணும். அப்போ இது என்ன பண்ணலாம்? கிரேட்டர் தெனான்னு கேட்டுட்டு இருக்க போகிறோம். உள்ள நுழையிறது 1 தான். அப்போ 1 கிரேட்டர் தெனா அப்படின்னு கேட்க போகிறோம். கிரேட்டர் தென் இல்லை அப்படின்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியே வரோம். இஃப் ஸ்டேட்மெண்ட்டை வெளியே வந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் ரீட் ஆகும். நமக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நடந்துடணும். ஃபார்முலா என்ன? 5 × 1 = 5 அப்படின்னு பிரிண்ட் ஆயிரும். அடுத்தது ரிகர்சிவ் கால் நடக்கணும் இல்லையா? எப்படி ரிகர்சிவ் கால் இருக்கணும்? இது என்னதான் மாறணும்? 1 மல்டிப்ளிகேஷன் கொடுத்தோம். அடுத்த இது என்னது? 2 மாறணும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் எப்படி இருக்கும்? n, i+1 அவ்வளோதான். டைரக்டா அந்த இதை சொல்லுங்க. ஃபங்க்ஷன் காலும் இது ரிகர்சிவ் காலில் உங்களுக்கு டேட்டா டைப்லாம் சொல்லலாம். வேல்யூ மட்டும் தான். அதுக்கு தான் கால் பை வேல்யூன்னு சொன்னேன். வேல்யூ மட்டும் அனுப்புகிறோம். இங்கே டிக்ளரேஷன்ல தான் டேட்டா டைப் மென்ஷன் பண்ணுறோம். இங்கேயும் வேல்யூ மட்டும் அனுப்புங்க. எப்படி அனுப்பணும்? 2 அனுப்பணும். i+1 2. 2 இப்போ எங்கே அசீம் ஆகுது? i = 2ன்னு வரும். அப்போ 2 அப்படின்னு கேட்கும். கிரேட்டர் தெனா இல்லை அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். அடுத்தது 5 × 2 = 10 அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். அடுத்தது ரிகர்சிவ் கால் நடக்குது. இது அப்படியே நமக்கு நடந்துட்டு போயிட்டு கரெக்டாக i = 11 வந்தோன்னே ரிட்டர்ன் எங்கே வந்துட்டோம்? மெயினுக்கு வந்துட்டோம். இங்கே ஒன்றுமே ப்ராசஸில் ரிட்டர்ன் அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. உடனே இதை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடும். இதுதான் நம்மளோட சிம்பிள் பிரிண்ட் மல்டிப்ளிகேஷன் டேபிள் யூசிங் ரிகர்ஷன். ட்ரேசிங் பாருங்க. உள்ள நுழையும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் n வந்து 5 வருது, i வந்து 1 வருது. 1 கிரேட்டர் தெனா இல்லை, ஃபால்ஸ். அடுத்தது என்ன? எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துருந்தோம் இல்லையா? எல்ஸ் பார்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். உடனே அவுட்புட்டில் உங்களுக்கு 5 × 1 = 5 அப்படின்னு அவுட்புட் உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. அடுத்தது என்னது? ரிகர்சிவ் கால் நடக்கு. எப்படி மாறும்? ஐ வந்து 2 அசைன் ஆகுது. i+1 2. 2க்கு வந்து ஐ அசீமாக இருக்கும் இல்லையா? அப்போ 5, 2ன்னு எடுத்துட்டு உள்ள நுழையிறோம். அப்போ 2 கிரேட்டர் தெனா இல்லை. உடனே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நடக்கும். அடுத்தது ரிகர்சிவ் கால் i = 3 போகுது. அப்புறம் 3ன்னு எடுத்துட்டு உள்ள நுழையிறோம். அப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உள்ள நடக்குது. சரியா? அப்போ 4ன்னு ஆகுது. அப்படியே அப் டு அப்படியே போயிட்டே இருக்குது. 9 வரை வரும்போது என்னது? 9 கிரேட்டர் தெனா இல்லை. அகெயின் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நடக்குது. உடனே 10ன்னு மாறிக்குது. 5, 10க்கு திருப்பி கால் இட் செல்ஃப் நடக்குது. அப்போ 5, 10க்குள்ள போட்டு இது கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? ஈக்குவல். இது கண்டிஷன் ஃபால்ஸு. சரியா? 10 = 10 கண்டிஷன் ஃபால்ஸு. உடனே இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரோம். இந்த ஸ்டேட்மெண்ட்ல பிரிண்ட் பண்ணிடுறோம். அகெயின் ரிகர்சிவ் கால் நடக்குது. எதுக்கு போகுது? 11க்கு போகுது. 11க்கு உள்ள நுழையும் போது தான் இப்போ கிரேட்டர் தேன் ஐ கிரேட்டர் தேன் 10 கேட்கும். இப்போ கிரேட்டர் தேன் ஐ வந்து 11 கிரேட்டர் தேன் ஆமான்னு உடனே ரிட்டர்ன் ஆயிரும். ரிட்டர்ன் எங்க? மெயின் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஒன்றுமே எடுத்துட்டு போகாது. சரியா? ஒன்றுமே எடுத்துட்டு போகாமல் இங்கே ரிட்டர்ன் கொடுக்கும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் ரீட் ஆகும். க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வரும். இந்த கோடிங்கை ரிட்டர்ன் இல்லாமல் மாற்றலாம். என்ன பண்ணலாம்? ரிட்டர்ன் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ரிட்டர்ன் போகிற மாதிரி கோடிங் எழுதலாம். என்ன பண்ணுவீங்க? இது கோடிங் இது எப்படி எழுதலாம்? இந்த கோடிங்க இஃப் ஐ less than equal to 10 1 வருமா? கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா printf ஸ்டேட்மெண்ட் நடக்கும். printf ஸ்டேட்மெண்ட் நடக்கும். அடுத்தது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அந்த ஃபார்முலா நடக்கும். க்ளோஸ் ஆயிரும். ஹெட்டிங் இதே மாதிரி எழுதுனீங்கன்னா என்னது? ஐ சப்ஸ்டிட் ஆகுமா? 1ன்னு கண்டிஷன் லெஸ் தேனா ஆமான்னு பிரிண்ட் பண்ணும். திருப்பி ரிகர்சிவ் கால் ஆகும். 2 எடுத்துட்டு போகும். 2 செக் பண்ணும். அப்படியே எக்ஸிக்யூட் ஆகுது பாருங்க. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ரிட்டர்ன் வேணும். இது ரிகர்சிவ் காலோட ரிட்டர்னு. இங்க வெளியே ரிட்டர்ன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு 11 ரீச் ஆகும்போது இங்க வரும். உடனே அடுத்தது என்னது? கண்டிஷன் ஃபால்ஸ்னோட இங்க வரும். அடுத்தது இந்த பிரேஸை ரீச் ஆயிரும். இந்த பிரேஸை ரீச் ஆனா ஆட்டோமேட்டிக்கா ரிட்டர்ன் டு தி மெயின் ஃபங்க்ஷன். அங்கதானே கால் நடந்தது. 2 மெத்தட்லயும் எழுதலாம். நீங்க எந்த மெத்தட் உங்களுக்கு இது ஈஸியா வருதோ அதை பார்த்துக்கோங்க. சரியா? நம்ம இந்த கோடிங் படிக்கிறது என்னது? வாய் டஸ் நாட் ரிட்டர்ன் எனி வேல்யூ. எதுவுமே எடுத்துட்டு போகல. அப்ப போல அப்படின்னால என்ன பண்றோம்? இங்கேயே அவுட்புட் பிரிண்ட் பண்ணி பாக்குறோம். அப்ப இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் நம்ம அவுட்புட் பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும். அதனால எக்ஸாம்பிளுக்கு இந்த வாய்டு யூஸ் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும், இங்க டேட்டா டைப் வாய்டு யூஸ் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ.